ராசிகள், சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். அஸ்தமத்து சனியில தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மனவலி, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, உறவுகளோட வாக்குவாதம், இவற்றை எல்லாம் தவிர்ப்பதற்கு திருநள்ளாறில் அருள்பாலிக்கக்கூடிய தர்ப ஆர்ணீஸ்வரரை மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிகளை, கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கன்னி ராசி 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். சுப செலவு செய்வதற்கான காலம். விரைய செலவை சுப செலவாக மாற்றி பண வருவாயை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கன்னிராசி அன்பர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிகளை, துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. துலாம் ராசி 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நண்பர்களால் லாபம், நண்பர்களால் வருமானம், நிலுவையில் இருந்த தொகையானது வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் புதுக்கோட்டை அருகே பேரையூரில் அருள்பாலிக்கூடிய நாகநாதர மனசுல நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிகள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். சனி பகவான் 5ஆம் இடத்தில் நகர்ந்திருக்கும் போது 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து சில சங்கடங்களை தந்தாலும் எதிர்பாராத இடத்தில் வேலை, மன நிம்மதி, அதற்கான உழைப்பு. இந்த நல்ல நாள் வேலூர் மாவட்டம் ரத்னகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.